டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குல்லா மற்றும் சவலாக்கின் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். ரணப்பா மற்றும் முனாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. கண்டமர்தலா மற்றும் சித்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். குன்பி மற்றும் தக்னி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், செமா, கோனியா, லோதா, ஃபோம் மற்றும் ரெங்மா. கான் அப்துல் காஃபர் கான் 1987ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. மீராபாய் பக்தி இயக்கத்தில் முதல் முறையா பஜன் அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க பஜனா பண்ற மொழியோட பேர் வராஜ் பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 4வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினோம். அது மட்டும் இல்லாம 14 முக்கிய இந்திய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம வறட்சியால பாதிக்கப்படும் பகுதி திட்டம் அறிமுகமாச்சு. தற்செயல் நிதிய பிரிவு 267லயும் யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தை பிரிவு 239லயும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாள் உகன் மார்த்தண்ட். அகோம் கிளர்ச்சி 1828ல இருந்து 1833 வரைக்கும் கோமாதர் குன்வார் தலைமையில நடந்துச்சு. இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனத்தின் துணை வேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகேஷ் மோகன் ஜோஷி. குட்டல்லப்பா ஹல்லிகேரி விருது 2024க்கு யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? சித்தலிங்க பட்டண ஷெட்டி. பீகாரின் எந்த 2 பறவைகள் சரணாலயங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன? நகி மற்றும் நக்தி. எந்த நாள் உலக மூளைக்கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 8. 79வது யூனா பொது சபை அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கேமரூன் நாட்டை சேர்ந்த பிலிமோன் யாங். 78வது அமர்வுடைய தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ். ஜாங் மிங் SCO உடைய பொதுச் செயலாளர். கிளார் லம்போர்டலி OECD உடைய தலைமை பொருளாதார நிபுணர். தில்மார் ரூசப் புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவர். அப்துல்லா அல் மாண்டூஸ் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் உடைய தலைவர். முகமது அல் ரம்சி உலக வானொலி தொடர்பு மாநாட்டின் தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். பேரிடர் தாங்கும் தொழில்நுட்பத்திற்கான UNWSIS விருதை வென்ற மையம் எது? CDOT. CDOT அப்படிங்கிற மையம் தான் ஐநாவுடைய WSIS அப்படிங்கிற விருது வாங்கியிருக்கு. இந்த CDOT உடைய முழு விரிவாக்கம் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் டெலிமேட்டிக்ஸ். இதை நம்ம இந்திய அரசாங்கம் 1984ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோ இந்த CDOTங்கிறது சாம்பியன் விருது வாங்கியிருக்கு. எந்த பிரிவுக்காக அப்படின்னா AIC7E என்விரான்மெண்ட் கேட்டகரியில. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வே PMI தெற்காசிய விருது வாங்கியிருக்கு. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்துக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. சந்திராயன் 3 மிஷன் குழுக்கு ஜான் எல் ஜாக் ஸ்டூகட் GR விருது கொடுக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அகர்வால் கண்ணு மருத்துவமனை சிறந்த அறிவியல் போஸ்டர் விருது வாங்கியிருக்கு. 2024 பொது தேர்தலில் வாக்குச்சாவடி முழுவதும் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை என்ன? மொத்தம் நம்ம இந்தியால இந்த வருஷம் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல 65.79% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சோ எந்த இடத்துல மக்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா லட்சத்தீவு. சோ லட்சத்தீவுல மக்கள் கிட்டத்தட்ட 84.16% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப குறைந்த அளவுல வாக்களித்த மாநிலம் வந்துட்டு பீகார். 56.19% மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 44% மக்கள் பீகார்ல வாக்களிக்கல. இரண்டாவது உத்தரப்பிரதேசம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 38%லிருந்து 42% அகவிலைப்படி உயர்த்திருக்காங்க. யுனெஸ்கோ கூற்றின்படி உலக மக்கள் தொகையில் 26% பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
இபிஎஃப் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் 8.5-15% நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யுஎன்இபி வந்துட்டு 2040ஆம் ஆண்டுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் மாசுபாடு 80% குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாள் உலக பெருங்கடல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 8ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து புதிய ஆழங்களை எழுப்புங்கள். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். 50வது G7 உச்சி மாநாட்டை 2024 நடத்திய நாடு எது? இத்தாலி. இத்தாலி நாடு ரீசன் நடத்தி முடிச்சிருக்காங்க G7 உச்சி மாநாடு. இதுவே 49வது G7 உச்சி மாநாடு 2023ல ஜப்பான் நாட்டுல நடந்துச்சு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2024 13வது உலக வணிக அமைப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த போறாங்க. பங்களாதேஷ் நாடு 6வது இந்திய பெருங்கடல் மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. தாய்லாந்து 3ஆம் உலக இந்து மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2023 தென்னாப்பிரிக்கா நாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. 43வது ஆசியான் உச்சி மாநாடு 2023 இந்தோனேஷியா நாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. G20 உச்சி மாநாடு 2024 பிரேசில் நாட்டுல நடக்க போகுது. இதுவே போன வருஷம் இந்தியால நடந்துச்சு G20 உச்சி மாநாடு. அதுக்கு முன்னாடி இந்தோனேஷியால. உலக சுகாதார உச்சி மாநாடு போன வருஷம் ஜெர்மனி நாட்டுல நடந்துச்சு. இந்த வருஷம் உலக அரசாங்க உச்சி மாநாடு துபாயில நடந்து முடிஞ்சிச்சு. 2025 81வது ஐஐடிஏ ஆண்டு பொதுக்கூட்டத்தை நடத்தும் நாடு எது? இந்தியா நடத்த 2025ஆம் ஆண்டு இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த போறாங்க. அது நடத்த போற ஒரு அமைப்பு இண்டிகோ. இந்தியா 2023-2025க்கான சர்வதேச எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷனுடைய துணைத் தலைவர் பதவியை வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் இந்திய குவாட் உச்சி மாநாடு நடத்த போறாங்க. 2027ஆம் ஆண்டு சிமென்ஸ் வேதியியல் 17வது சர்வதேச காங்கிரஸ் நடத்த போறாங்க. இந்தியா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் வருடாந்திர மாநாடு 2025 நடத்த போறாங்க. 5வது உலக காஃபி மாநாடு பெங்களூர்ல நடந்து முடிஞ்சிச்சு. சர்வதேச சர்க்கரை அமைப்பின் தலைவர் இந்த வருஷம் இந்தியா தான். இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி கொழும்போ செயல்முறையின் தலைவர் பதவி இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. மேற்கு வங்கத்தில் உள்ள அணை எது? முகுட் மணிப்பூர்.